வேத புஸ்தகம் என்பது ஒரு சக்சஸ் குறித்து போதிக்கிறதான ஒரு புஸ்தகமா இருக்கிறது. ஒரு மனிதனுக்குள் நடக்கிற ஒரு சம்பவங்கள் அது பார்த்தீங்கன்னா ஒரு வெற்றியாய் மாறி இந்த தொடர் வெற்றிகள் அவனை ஒரு சரித்திர நாயகனாக உருவாக்குகிறது. நாம் அநேக விஷயத்துல சக்சஸ் ஆகியிருக்கிறோம், அநேக விஷயத்துல ஃபெயிலியர் ஆகியிருக்கிறோம். இந்த சக்சஸும் ஃபெயிலியரும் நம்முடைய வாழ்க்கையில மாறி மாறி வருகிறது. ஏற்ற தாழ்வுகள் என்பது போல ஒரு நாள் சக்சஸா இருக்கிறோம், மறுநாள் பார்த்தீங்கன்னா நம்ம அன்சக்சஸ்ஃபுல் பீப்புளா, அதாவது தோல்வியை சந்திக்கிற நபர்களாய் நாம் மாறிவிடுகிறோம். வெற்றி என்பது எல்லாருக்கும் சந்தோஷத்தை ஏற்படுத்துகிற ஒன்றா இருக்கிறது. தோல்வியை விரும்புகிற ஒரு நபர்கள் இருக்கவே முடியாது. ஏன்னா எல்லாருமே வெற்றியை நோக்கி தான் பயணம் செய்ய ஆரம்பிக்கிறோம். ஒரு மனுஷன் தொடர் தோல்விகளை சந்திக்கும் போது அவனுடைய இருதயங்கள் பார்த்தீங்கன்னாக்கா சந்தோஷமா இருக்காது. அவனுடைய இருதயத்திலே அதிகமான கஷ்டங்களும் கசப்புகளும் வேதனைகளும் வெறுப்புகளும் உண்டாகும். இந்த வெறுப்புகளும் இந்த கசப்புகளும் தான் பிற்காலத்திலே ஒரு மன உளைச்சலுக்குள்ளாய் மாறி அந்த மனுஷன் மரணத்தை நோக்கி போக முடியாத ஒரு சூழ்நிலை வருகிறது. சிலர் அதை நின்று ஜெயிக்கிறார்கள். அநேக நபர்கள் தோல்வியை ஏற்றுக்கொள்ளாத மனநிலையினாலே அவர் சோர்ந்து போய் தவறான முடிவுகளுக்கு நோக்கி கடந்து செல்கிறார்கள். தவறான முடிவுகள் என்று சொன்னால் ஒன்று தவறான ஹேபிட்ஸ்குள்ள போயிடுறாங்க, ஒன்ஸ் இல்லைனாக்கா பார்த்தீங்கன்னா தவறான தொடர்புக்குள்ள போயிடுறாங்க. தன்னை சந்தோஷப்படுத்திக் கொள்ள மனுஷன் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு முயற்சிகளை ஏறெடுத்து கொண்டே இருக்கிறான். பி ஏ சக்சஸ்ஃபுல் பீப்புள் அப்படின்னு தான் பைபிள் சொல்லுகிறது. நீங்கள் வெற்றியாளர்களாக இருக்கத்தான் கர்த்தர் நமக்கு போதிக்கிறார். நம் தோல்வி சந்திக்க பைபிள் ஒரு நாள் நமக்கு ஒண்ணுமே சொல்லல. வெற்றி என்பது ஆட்களை வைத்து தீர்மானிக்கிற ஒரு காரியம் அல்ல. வெற்றி என்பது மெஜாரிட்டி வைத்து நாம் தீர்மானிக்கிற ஒரு சம்பவங்கள் அல்ல. வெற்றி என்பது தேவனை வைத்து தீர்மானிக்கிற ஒரு சம்பவமா இருக்குது. We are talking about success through the word of God, through our God Almighty. ஆமென். நான் பேசுகிற வெற்றி என்பது தேவனால் வருகிற வெற்றி. பைபிள் சொல்லுகிறது, சில ரதங்களை குறித்து மேன்மை பாராட்டுகிறார்கள், சில குதிரைகளை குறித்து மேன்மை பாராட்டுகிறார்கள். ஆனால் நாங்களோ, ஆமென் சொல்லுங்க, நாங்களோ ஜீவனுள்ள தேவனை குறித்து மேன்மை பாராட்டுகிறோம். ஏனென்றால் அவர்கள் விழுந்தார்கள், நாங்களோ எழுந்து நிமிர்ந்து நிற்கிறோம். ஆமென்.